ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேல் பூரி செய்ய போகிறோம். பேல் அப்படிங்கிறது வந்து பொரியில் செய்யக்கூடியதுங்க. இது எல்லாமே ரெடியாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் வந்தவுடனே சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். அதாவது இது வந்து ஒரு கார சட்னிங்க, நல்லா பூண்டு நிறைய போட்டு செய்கிறது. இது வந்து ஸ்வீட் சட்னி, இது வந்து ஒரு க்ரீன் சட்னி. அப்புறம் பூரி வந்து நல்லா மொறுன்னு இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கெட்டே போகாது. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. க்ரீன் சட்னி மட்டும் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மற்ற 2 சட்னி 1 மந்த்து கூட இருக்கும், நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. உருளைக்கிழங்கும் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாமே கட் பண்ணி இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா பொரி மட்டும் வெளியே இருக்கும். அதோட நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் இது நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் கம்மியாக போடுறேன். மற்றதெல்லாம் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியதான். இது கூட நீங்கள் கேரட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு போடணுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப டீசெண்டாக அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் பொரியில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, கார சட்னி எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இந்த 3 சட்னியும் போட்டு விட்றேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓமப்பொடியையும் அது மேலே அப்படியே போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.